வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஃபில்டர். இப்போ பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் நம்ம ஆல்மோஸ்ட் மொபைல்ஸில் உள்ள எல்லா காம்பனண்ட்ஸும் வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிற காம்பனண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபில்டர். இந்த ஃபில்டர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இண்டக்டர் அப்படின்னா நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு சர்க்யூட்டில் போய் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது இண்டக்டருக்கும் ஃபில்டருக்கும் சிம்பிள் எல்லாமே ஒரே மாதிரி, ஹென்ரி வேல்யூ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இதை ஏன் நம்ம ஃபில்டர்னு சொல்கிறோம் அப்படின்னா நெட்வொர்க் செக்ஷனில் தான் இதை மேக்ஸிமம் பயன்படுத்துவாங்க. ஏங்கிறத நம்ம வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறது மூலமாக நீங்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கலாம். அப்போ நெட்வொர்க் செக்ஷனில் பயன்படுத்தக்கூடிய இண்டக்டர் காயில் அதை வந்து நாம் ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு பேரில் கூப்பிடுவோம். அப்போ இண்டக்டரோட சிம்பிள் நமக்கு இதுதான். அப்படிங்கும்போது ஃபில்டருக்கும் சேம் சிம்பிள் தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஒர்க்கு என்னங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது புரியும். இண்டக்டரை ஏன் ஃபில்டர்னு கூப்பிட்றோம் அப்படின்னு. இது ரெண்டையுமே பார்த்திங்க அப்படின்னா ஹென்ரிங்கிற வேல்யூவில் தான் வந்து நம்ம மெஷர் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு போர்டில் உள்ள ஃபில்டர் காயில்ஸ் எல்லாம் நான் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ப்ளூ கலராக வந்து பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபில்டர் காயில்ஸ், ஓகேவா. இது இண்டக்டர் தான், ஆனால் இது பவர் இண்டக்டர் கிடையாது. இந்த இடத்துல இது பவருக்காக யூஸ் பண்ணல. இந்த ப்ளூ கலர் இல்லாதது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பிளாக் கலரில் மேலே ஒரு லைன் மாதிரி போட்டிருக்குல்ல, இதுவும் உங்களுக்கு வந்து இண்டக்டர் தான். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, ஏதோ ஒரு புது கலர் பார்க்குறீங்க எனக்கு தெரில அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருந்துச்சுன்னா அதில் எடுத்து பார்க்குறீங்க. கண்டிப்பாக சிம்பிள் வந்து உங்களுக்கு காயிலோட சிம்பிள், இண்டக்டரோட சிம்பிள் இருக்குது அப்படின்னா நெட்வொர்க் செக்ஷனில் பயன்படுத்தியிருக்காங்கன்னா அது இண்டக்டராக ஃபில்டர் காயிலாக தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பிக்சர் இருக்குது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து டாப்பில் வந்து பிளாக் வச்ச மாதிரி ஒரு காம்பனண்ட்ஸ் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர்ஸ். அதாவது உங்களோட நெட்வொர்க் செக்ஷனில் அதிகமான ஃபில்டர்ஸை பயன்படுத்தியிருப்பாங்க. காரணம் என்னென்னா அங்கே வரக்கூடியது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சியை வந்து இது ஃபில்டர் பண்ணுறதுனால தான் இது இண்டக்டர்னு நம்ம சொல்லாமல் இந்த ஏரியாவில் ஃபில்டர் அப்படிங்கிற பேரில் வந்து மென்ஷன் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன். ஒரு ஆண்டனா இருக்குது. ஆண்டனாலேருந்து உங்களுக்கு ஆர்எஃப் சிக்னல் வந்து ரிசீவ் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு ஃபில்டர் காயில் போட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட நெட்வொர்க் ஐசிக்கோ பிஏக்கோ ஏதோ ஒரு ஐசிக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ கொடுக்கும்போது உங்களை ஆண்டனா வழியாக ஃப்ரீக்வன்சி ரிசீவ் ஆகும். அதாவது ஒரு லோ ஃப்ரீக்வன்சி, இதுக்கு தேவையான ஒரு ஃப்ரீக்வன்சி லோ ஃப்ரீக்வன்சி உள்ளே வருது அப்படின்னா அந்த ஃபில்டர் காயில் அதை அழகாக என்ன பண்ணும் அப்படின்னா கரெக்டாக அதை ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்கு உள்ளுக்குள்ளே அனுப்பும். இந்த நேரத்தில் உங்களுக்கு இமீடியட்டாக ஒரு ஹை ஃப்ரீக்வன்சியும் அது கூடயே சேர்ந்து உள்ளே வர ட்ரை பண்ணுது. அப்படிங்கும்போது அந்த ஹை ஃப்ரீக்வன்சி அது என்ன பண்ணும் அப்படின்னா இமீடியட்டாக ஃபில்டர் பண்ணும். நீங்கள் போயிட்டுருக்க காயில் வேல்யூவை பொறுத்து அந்த ஹை ஃப்ரீக்வன்சி அந்த இடத்துலையே அது ஃபில்டர் பண்ணும். நீங்கள் இந்த காயிலெலாம் எடுத்துகிட்டு நீங்கள் ஜம்பர் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு நெட்வொர்க் ட்ராப் வரலாம், இல்லைனா நெட்வொர்க்கில் நாய்ஸ் வரலாம். இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வந்து உங்களுக்கு வரலாம். இப்போ இந்த அனிமேஷன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், லோ ஃப்ரீக்வன்சியை அழகாக அது உள்ளே விட்டுருது, ஹை ஃப்ரீக்வன்சியை வந்து டைரெக்டாக வந்து பிளாக் பண்ணுது. இது வந்து நான் சீரியஸில் இருக்க ஃபில்டர் காயில் மட்டும் தான் போட்டிருக்கேன். இதுவே பார்த்திங்கன்னா பேரலில் டைரெக்டாக ஆர்எஃப் சிக்னலில் வந்து கிரவுண்டோடையும் பார்த்திங்க அப்படின்னா டச் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்சி ஃபில்டர், ஆர்எல் ஃபில்டர், இந்த மாதிரி பைபாஸ் ஃபில்டர்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அது ஒரு காம்பனண்ட் இன்னொரு காம்பனண்ட்டோட சேரும்போது அந்த மாதிரி நடக்கும். இந்த மாதிரி சீரியஸில் போடும்போது உங்கள் லோ ஃப்ரீக்வன்சி உள்ளே போய்டும், ஹை ஃப்ரீக்வன்சி அந்த இடத்துலையே வந்து மெஷர் பண்ணும். இது எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் காயில் ஆல்ரெடி மெஷர் பண்ணியிருப்பீங்க. நார்மலாக எல்சிஆர் மீட்டர்னால் உங்களுக்கு ரீடிங் காமிக்கும். இல்லை அப்படின்னா நார்மல் பஸர் மோடு போட்டு கண்டினியூட்டி மோடு போட்டுட்டு பஸர் அடித்தா இந்த காயில் வந்து உங்களுக்கு ஓகே. பஸர் அடிக்கலை உங்களுக்கு ஓஎல்னு காமிக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஓப்பன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து வேறு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா காம்பனண்ட்ஸும் வந்து ஓரளவு கவர் பண்ணிக்கிட்டே வர்றோம். நீங்கள் இதை பார்க்குறது மூலமாக மொபைல் சர்வீஸ்னு கிடையாது, நீங்கள் உங்களோட எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜை வந்து நல்லபடியாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஒரு கம்பெனிக்கு போகிறீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜுங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கும். உங்களுக்கு மொபைல் சர்வீஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.